எங்க எனக்கு ரொம்ப நாளா ஆசை, எப்படியாவது மீனாட்சி அம்மனை இன்னொரு தடவை தரிசனம் பண்ணணும்னு. இன்னைக்குதான் அது நிறைவேறுச்சு. நேர்த்தி கடன் தானே அது? நேர்த்தி கடனுக்காக இந்த தரிசனம் கிடைச்சாலும் புண்ணியம் புண்ணியம் தானே. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா தாராளமா இருந்துடலாம். அப்பா இந்த பாதை தானே ஹோட்டலுக்கு போகுது? கண்டிப்பாப்பா, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். நேரா போய் முத ரைட், லெஃப்ட் எடுத்து ரெண்டாவது ரைட், அதான் நம்ம லாட்ஜ். ஏன்டா குழப்பற? தெளிவா சொல்றேன். இல்ல அதான் இடம் நான் விசாரிச்சிட்டேன். சரி வா. குழப்பம் உனக்கு. ஹே அபி. மேம். ஹே என்ன அபி, வந்து இறங்குனது சொல்ல மாட்டியா? திடீர்னு வந்து நிக்கிற? மேம், திஸ் இஸ் மை ஃபேமிலி. அவர் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஓ வெற்றி. ஹாய், ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தே ஆர் மை இன்லாஸ். இவரு என்னோட மாமனார், இவங்க என்னோட மாமியார். வணக்கம். வணக்கம். இவங்க என் பிரதர் இன் லாஸ் அண்ட் கோ சிஸ்டர்ஸ். ஓ ஹாய். அபி, எங்க எல்லாரையும் சொன்ன, மேடம் யாரு? ஐயோ சாரி, மறந்துட்டேன். நான் யூஎஸ்ல படிச்சப்போ எங்களுக்கு ஒரு பேப்பர் இருந்தது, பேசிக் அனாட்டமின்னு. ஹியூமன் பாடி பத்தி கிளாஸ் எடுக்கிறதுக்கு மேம் தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓ, சூப்பரா கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க பேரு மிஸ்ஸஸ் காயத்ரி செழியன், டாக்டர் காயத்ரி செழியன். லண்டன்ல டாக்டரா இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் அபி, எங்க மீட் பண்றோமே, எப்ப வந்த நீ? மார்னிங்கே வந்துட்டோம் மேம். ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே பக்கத்துல தான் ரூம் இருக்கு. அங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். வாட், ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்களா? கல்யாணம் ஏன் பொண்ணுக்கு, நீ வெளியில தங்குறதா? என்னது? என்ன அபி? நாட் அட் ஆல் குட் அபி, நாட் டன். என்ன கமலா, கல்யாணமா? என்ன சொல்றாங்க? அதான் சொன்னாங்களே, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் போல. மா, அதுக்கு எதுக்கு நம்மள வெளில தங்க கூடாதுன்னு சொல்றாங்க? அந்த கல்யாணத்துக்கு நம்மளையும் கூப்பிடுறாங்க போல இருக்குடா. மேம், இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறோம், பரவாயில்ல. தப்புதான் அபி, ரொம்ப ரொம்ப தப்பு. கடல் மாதிரி வீடு இருக்கு, எத்தனை பேர் வந்தாலும் தங்க வசதி இருக்கு. நீ என்னடனா ஹோட்டல்ல ஸ்டே பண்றங்கற? நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். இமிடியேட்டா ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரீங்க. தட்ஸ் இட். இல்ல மேம், பரவாயில்ல. நாங்க இங்கேயே. ஐ அம் நாட் அக்செப்டிங் இட். நீங்க எல்லாரும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். வாங்க. சரி, ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லு. இங்க பக்கத்துல தான், டவுன் ஹால் ரோட் பக்கத்துல, தங்கம் தியேட்டர் ஆப்போசிட் மேம். அவ்வளவுதானே? நேரா அங்க போறோம், ரூமை வெக்கேட் பண்றோம், எங்க வீட்டுக்கு போறோம். இனி வேற பேச்சே கிடையாது. இல்ல மேம், ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன்னா, இரு, என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி உங்க அகாமடேஷனுக்கு நான் ரெடி பண்றேன். ஓகே, நான் அவருக்கு கால் பண்ணிட்டு வரேன். 2 minutes. ஏய் சித்ரா, நம்ம கார்ல போறோம். ஏங்க, என்னது? தரிசனம் முடிஞ்சு நம்ம ஊர் கிளம்பலையா? என்னமோ கல்யாணம்ன்றாங்க. மாமா, அவங்க பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம், நம்ம இருந்துட்டு போலாமே. அப்பா சூப்பர்ப்பா, லாட்ஜ் வாடகை மிச்சம். நல்ல வயிறார கல்யாண சாப்பாடை சாப்பிட்டு ஜாலியா இருந்துட்டு போலாமா? இத பாரு, கல்யாணம்னா நீ மட்டும் தானே போகணும். இப்படி குடும்பத்தோட போறது சரியா படும்? இல்ல, எல்லாரையும் ஃபேமிலியா தானே இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன அத்தை, நாம அவங்க வீட்லயே ஸ்டே பண்ணலாம் அத்தை. ப்ளீஸ் மாமா கிட்ட சொல்லுங்க. நல்ல குடும்பம், ஆசையா கூப்பிடுறாங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா தங்கிட்டு போனா என்னங்க? இல்லப்பா, நல்ல விஷயத்துக்கு தானே கூப்பிடுறாங்க. ஒரு நாள் தங்கிட்டு போறது தப்பு இல்லையப்பா. எதுவும் எனக்கு பிடிக்கல, என்னவோ பண்ணுங்க. இவங்களை அனுப்பிட்டு நாம இருக்கலாம்னு நினைச்சோம். இப்ப நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இவங்களும் இருப்பாங்க போல தெரியுது. என்ன பண்றது? சொல்லு காயத்ரி. என்ன செழியனது? 2 times கால் பண்ணாதான் போன் எடுப்பீங்களா? ஒரு எமர்ஜென்சிக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? காயத்ரி, தயவு செஞ்சு ஏன் போன் எடுக்கணும்னு விளக்கம் கேட்காம கோவப்படுறத கொஞ்சம் நிறுத்து. போனை வச்சுட்டு வாஷ்ரூம் போயிருந்தேன். என்ன சொல்லு. சரி, மீனாட்சி கல்யாணத்துக்கு என் ஸ்டூடெண்ட் அவ ஃபேமிலியோட வந்திருக்கா. அவங்கள வெளியில தங்க வேண்டாம், வீட்லயே தங்கலான்னு கூட்டிட்டு வர போறேன். உங்க வீட்ல தங்கலாம் தானே? தாராளமா தங்கலாம். கல்யாணத்துக்கு வரவங்களை தங்க வைக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கு.
கூட்டிட்டு வா. நான் வந்த உடனே உங்க பொண்ணு தாட் பூட்டுன்னு குதிக்க போறா. அவகிட்ட முன்னாடியே சொல்லி வைங்க. இந்த பாரு, அவ கோவம் உன் மேலேயும் என் மேலேயும் தான். வர கெஸ்ட் எப்படி நடத்துன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாம அவங்கள கூட்டு வா. ஓகே, another 40 minutes நான் அங்க இருப்பேன். ஓகே. அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிடுங்க ப்ளீஸ். ஷூர். வச்சிடுறேன். தேங்க்யூ. என்ன போலாமா? இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு மேம், போலாம். கார் இங்க தான் நிக்குது. கார் எடுத்துட்டு வரேன். எக்ஸ்ட்ரா ஒரு கேப் புக் பண்ணிக்கலாம். ஓகே? ஆ. மேடம், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் பிம்பிள்ஸ் எதுவும் வராதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராது மேம். செயற்கையா எதுவுமே கலக்கல. ஒன்லி பால், பாதாம் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரியன்ஸ் மட்டும்தான் மேடம் இதுல இருக்கு. உங்களை நம்பிதான் முகத்தை தரேன். நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஏதாச்சும் எக்கு தப்பா ஆச்சு அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது மேம், கவலைப்படாதீங்க. அப்படியே கொஞ்சம் சாஞ்சிக்கோங்க. திவ்யா, இங்க வாங்க. இயரிங்ஸ் கொஞ்சம் கழட்டுங்க. என்ன கார்த்தி, மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்கு மேடா. ஆமா சித்தப்பா, பாவம் அம்மா பெரியமாக தான் அவ்வளோ மன உளைச்சல். எல்லாருமே ரொம்ப ஆடி போயிட்டாங்க. சித்தப்பா, நான் மட்டும் கவனிச்சு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, இந்த தினேஷோட விவகாரத்தை நம்ம லேடிஸ் எல்லாம் போய் செழியினங்கள் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பெரிய பிரச்சனையா இருக்கும் சித்தப்பா. ஐயோ, நல்ல வேலை. அதுக்கு தான் குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் வேணுங்கிறது. இப்படி தான் பெரிய பெரிய சுமையெல்லாம் நான் தாங்கி நிற்கிறேன். இந்த உலகம் தான் என்ன நம்ப மாட்டேங்குது. என்னத்தை செய்ய? சித்தப்பு, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் தெரியுமா? சத்தியமா நான் இல்லப்பா. வாங்க சார், சொல்லுங்க சார். இவர் தான்மா கஸ்டமரு. கல்யாண மாப்பிள்ளைக்கு பலன்னு தெரியறதுக்கு நல்லா பண்ணுவீங்கல்ல சார்? இது யூனிசெக்ஸ் பார்லர் தான் சார். ஜென்ஸுக்கு எல்லாம் பண்ணுவோம் சார். ஓ, ஏண்டா கார்த்தி, என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது? மானத்தை வாங்காத சித்தப்பா, வாய மூடு. யூனிசெக்ஸ்னா ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும் சர்வீஸ் ஒண்ணு நடத்தும். எனக்கு ஃபேஷியல் மட்டும் போதும். பண்ணிக்கலாம் சார். இவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓ சரிங்க மேடம். என்ன தேடுற? இல்லடா, சலூன்னா ஏதாவது நியூஸ் பேப்பர் இருக்குமே, காணோமேன்னு பார்த்தேன். ஐயோ சித்தப்பா, ஏன்? மேம் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏதாவதுனா கூப்பிடுங்க. சரி, கோச்சுக்காத. நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, நடந்ததுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமான்னு கேட்டியே. அதான் காரணம் யாருன்னு பார்த்தா பதில் ரொம்ப சிம்பிள். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நீ தோண்டி துருவி பார்த்தேன்னு வச்சுக்க, ஒரே ஒருத்தி தான் அத்தனைக்கும் காரணமா இருப்பான். அவ தான் மீனாட்சி. ஏன்பா, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அவளும் ஒரு லூசு தான். அதுவும் அறிவு கட்ட லூசு, மூளை இல்லாத லூசு. அவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். தம்பி, இது மட்டும் அந்த புள்ள காதுல விழுந்துச்சு, செத்தடா நீ. உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சு? ஆமா சித்தப்பு, ஏதோ பழைய கிரைண்டர்ல ஊறாத பருப்பை வச்சு அரைக்கிற சவுண்ட் கேக்குது. ஃபேன்ல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. சரி, நீ விஷயத்துக்கு வா. பாவம், எதுக்குடா அந்த மீனாட்சியை போய் பைத்தியம் லூசுன்னு கண்டபடி பேசிட்டு இருக்க? அதை விடு சித்தப்பா. இப்ப இந்த மீனாட்சியை விட ஒரு பெரிய முட்டாள் ஒருத்தன் யாராவது உலகத்துல இருக்கான்னா அவன் யாரா இருப்பான் சொல்லு? தெரிஞ்சு போச்சு, நீ தானே அது.
என்ன சித்தப்பா நீ என்னையே வாடுற பாத்தியா? அறிவெல்லாம் அன்லிமிட்டடா தான் இருக்கு. நான் சொல்ல வந்ததே வேற. மீனாட்சியே ஒரு முட்டாள். அவளால காலேஜ் மட்டும் இல்ல, ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சா கூட முடிக்க முடியாது. அவளெல்லாம் மனுஷன் லவ் பண்ணுவானா? அவ்வளவு ஏன் அட்லீஸ்ட் சைட்டாவது அடிக்க முடியுமா? அப்படி ஒரு முட்டா பீஸ லவ் பண்றன்னு ஒருத்தர் வந்திருக்கான் பாத்தியா, தினேஷ். அவன் தான் மீனாட்சியை விட அடி முட்டாள். என்ன சொல்ற? யூ இடியட் ராஸ்கல் ஸ்கவுண்டரல். யாரையா முட்டாளு? யாரு முட்டாளு? நானா முட்டாளு? நீதான் முட்டாளு. நீதான் வடி கட்டின அயோக்கிய முட்டாளு, பித்தலாட்டக்காரன், நாகரிகம் தெரியாத காட்டா. நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா? அம்மா யாருமா நீ? அப்படியே மீனாட்சி குரலைய பேசுற? அவளோட பேயா நீ? யாரு? நானா பேய்? நானா பேய்? நானாயா பேய்? டேய் கார்த்தி, நம்ம மீனாட்சிடா. மீனாட்சி, நீ என்னம்மா இங்க? உண்மையிலே நீ இருக்கிறத நாங்க கவனிக்கலாமா? மொன்னம் கொட்டி. நீங்க வேணா கவனிக்காம இருந்திருக்கலாம், ஆனா இந்த ஃப்ராட் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான். அதனால்தான் உள்ள வந்ததும் என்ன பத்தி அவ்வளவு மட்டமா பேசிருப்பான். ஹலோ, நான் ஒன்னும் அவ்வளவு மேனஸ் இல்லாதவெல்லாம் கிடையாது. நான் சொன்னது உண்மைதான். நீ முட்டாளுங்கிறது உண்மைதான். அத முன்னால சொல்ற அளவுக்கு எனக்கு நாகரிகம் தெரியாம இல்ல. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். போதும், எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. இவன் நிக்கிற இடத்துல நான் நிக்க கூட தயாரா இல்ல. ஏமா ஏன் கோவப்படுற? நான் வேணா வெளியில போக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நீங்க இருந்து முழுசா எல்லாம் முடிச்சிட்டு போமா. தேவையில்ல. இந்த திமிரு பிடிச்சவன் காத்து பட்டாலே எனக்கு அலர்ஜி. கம் ஆன் குவிக், ஜஸ்ட் ரிமூவ் இட். இப்படி வாடா, வந்து சேர்ந்துருக்கான் பாரு. டேய் 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 டேய், என்னடா அது சலூனுக்கு வந்து இப்படி ஏழரை கூட்டிட்டு இருக்க? என்ன சித்தப்பு, அவ இங்க இருப்பான்னு நான் கனவுலையா கண்டேன்? சனிய டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட் மாதிரி எங்க போனாலும் என் உசுர வாங்குறதுக்குனே வந்திருக்கான். டேய் வேணாண்டா, என்ன இருந்தாலும் நீ அந்த புள்ளைய பத்தி அப்படி பேசின தப்புதான். ஒழுங்கா நீ அந்த புள்ளைகிட்ட மன்னிப்பு கேளு. இங்க பாரு, இல்லனா வீடு வரைக்கும் வந்து இதை பிரச்சனையா பண்ணிடுவா. என்ன சித்தப்பு திடீர்னு அந்த பக்கம் தாவற? என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது குத்தமா? நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். சரிடா, அவ காதுல விழுற மாதிரி சொன்னல, அதுக்கு தான் சாரி சொல்றேன். அவ இங்க இருப்பான்னு தெரிஞ்சா நான் பேசியிருக்கவே மாட்டேன் சித்தப்பா. உன் மகனை பத்தி உனக்கு தெரியாதா? டேய் பிரச்சனைய முடிடா. இப்ப நீ போய் மன்னிப்பு கேளுடா, இல்லாட்டி இது வீடு வரைக்கும் போகும். சரியா? இங்க பாரு சித்தப்பா சொல்றேன், என் பேச்ச கேப்பையா கேட்க மாட்டியா? மன்னிப்பு கேளு. சரி கேக்குறேன், ஆனா அதுக்கு அவ என்ன இன்சல்ட் தான் பண்ணுவான். அதெல்லாம் பண்ண மாட்டாப்பா. நீ மன்னிப்பு கேட்பே மாட்டியா? கேட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இவ்வளவுதான்டா, சூப்பர்ரா. இதாண்டா என் பிள்ளைக்கு அழகு. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பேசுறேன். நான் எதுக்கு இங்க பில் பே பண்ணனும்? ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணது அவங்க. அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்க. அது எப்படி மேம் அவங்க கிட்ட கேட்க முடியும்? ஓகே சார். மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கேளு. அவன் பண்ணது தப்பு தான். இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதமா. அவன் உன்கிட்ட சாரி கேட்க தயாரா இருக்கான். இன்சல்ட் பண்ணிட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியா போச்சா? இங்க பாருமா, நீ எதுவும் கவலைப்படாத. இது என்ன பண்ணிக்கச்சோ அந்த காசை நான் கொடுத்துறேன். சரியா? இன்னும் இங்கே தான் நிக்கிறியா நீ? நான் பேசினதுக்கு சாரி. பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி வேற கேக்குறியா நீ? சாரி கொன்னுர் வேற ஆஸ்கல். என்னையா முட்டாளுங்கற? நீதான் முட்டாள், கேடு கெட்ட முட்டாள். ஐயோ என்னம்மா நீ? நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி அடிச்சுக்கிட்டா? டேய் உன்னதான் சாரி சொல்ல சொன்னேன்ல. கேட்டேன் சித்தப்பு, அதுக்கு தான் அடிக்க வரா. என்னம்மா நீ இப்படி பண்ற? இவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நீங்க இருக்கிறது தெரிஞ்சே உங்களை யாராவது மோசமா பேசினா உங்களுக்கு தெரியும். நான் சாரி கேட்டா அதை ஏத்துக்கிற மனநிலை கூட உனக்கு இல்ல இல்ல? கேட்டா நீ எல்லாம் புத்திசாலி, நீயே சொல்லிக்கிற. அது கல்லுமா, தாங்காதுமா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. உங்களுக்காக தான் விடுறேன் அங்கிள். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ரா. கல்ல கில எடுத்து அந்த பொண்ணு அடிச்சிருந்தான்னு வச்சுக்க, தாங்குமா என் உடம்பு? அடிப்பா அடிப்பா, கடுப்பேத்தாத சித்தப்பா. வா போலாம், வா. வாங்க சார்.
வாங்க உட்காருங்க. மா கல்யாண மாப்பிளமா நல்லா பல ரெடி பண்ணுமா. நல்ல வேலை நான் தெரிஞ்சே பண்ணல. ஆனா நான் பேசினதை ஏதாச்சும் கேட்டா சரி, தப்பு என் மேல இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டேன்ல, அதுக்கு அவ என்ன இன்சல்ட் தான் பண்றா. அவ கோவம் தப்புன்னு உனக்கு தெரியுதா இல்லையா சித்தப்பா? அந்த மேடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார்? அடா ஆமாங்க, அவங்க தான் எங்க வீட்டு மருமக. நாளைக்கு கல்யாணம். ரொம்ப கோவக்காரங்களா இருக்காங்களே சார். அவங்களை கட்டிக்க போறவங்க யாரு சார்? நான் தாங்க அந்த பாவப்பட்ட ஜென்மம். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, விடியறதுக்குள்ள எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிருங்கன்னு சொல்லலாம் போல இருக்குமே. முடியாது, என்னோட தலைவிதியே இதுதான். வாங்க உள்ள வாங்க. வா அபி, ஒரு நிமிஷம். ம். அண்ணே, எவ்வளவு பெரிய வீடு! எப்படியும் 4 கிரவுண்ட் இருக்கும் போல இருக்க. இடம் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு போகுண்ணே. டேய், வந்த இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் பத்தி காட்டுறியா? வாயை மட்டும் சும்மாறா. என்னங்க, இவ்ளோ பெரிய வீடெல்லாம் சினிமாலையும் சீரியல்லையும் தான் பார்த்திருக்கேன். இங்க தங்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குங்க. வீடு பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தா எல்லாம் மனுஷங்க தங்கறது தானே. பேசாம இரு. ஹோட்டல்லாம் இஷ்டம் போல வெளியில சுத்திட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கலாம். இப்ப நம்மளை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டாடே, என்ன பண்ணலாம்? அப்புறம் என்ன யோசிப்போம். அங்க சீரியல்ல பார்த்தா எவ்வளவு பெரிய வாங்க. வீடுன்னு. வணக்கம். இவதான் அபி. வணக்கம். இவங்க எல்லாரும் அபியோட ஃபேமிலி. வணக்கம். வணக்கம். ஜென்ட்ஸ் தனியா லேடிஸ் தனியா ரூம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? சார், வந்த அலுப்பு தீர உடம்பு சாச்சிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும். தனி ரூம்லாம் வேணுமாண்ணே? விடுங்க சார், பாத்துக்குவோம். ஹோட்டல்ல தங்குறதை விட இப்படி வீட்ல தங்குறது நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லைங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, இல்ல டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். உனக்கு ஏதாவது கூட மாட உதவி வேணா சொல்லு, நாங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றோம். ஐயோ, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். உங்களை எல்லாம் நல்லா கம்ஃபர்டபிளா பாத்துக்கிறது தான் எங்க வேலை. வாங்க. இதோ வந்துட்டோம். நந்தினி, சார் பேக் கொடுங்க சார். இல்ல, கொடுங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். உள்ள போங்க சார். வா சித்ரா. வாங்க. என்னாச்சு மீனாட்சி? என்ன ஆகணும்? நாளைக்கு போட்டோஸ்ல எல்லாம் ஃபேஸ் பளிச்சுன்னு தெரியணும்னு ஃபேஷியல் பண்ண போயிருந்தேன். உடனே வந்துட்டான். அங்கேயே வந்துட்டான். யார் வந்துட்டான்? அவன்தான், அந்த திமிரு பிடிச்ச கார்த்திக். நான் ஃபேஷியல் மாஸ்க் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னமோ என்ன கவனிக்காத மாதிரியே என்ன பத்திய கண்டபடி பேசுறான். அத்தை, நான் முட்டாளா, பைத்தியமா, லூசா? என்னென்ன பேசுறான் தெரியுமா? எனக்கு ஒரே இன்சல்ட்டா போச்சு. கார்த்திக் தம்பியா? கார்த்திக் தம்பி அப்படி பேசினாரு? ஆமா, தொம்பி. உலகத்திலேயே இல்லாத தொம்பி. அவனை பார்த்தாலே அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஒரே ஒரு வருஷம் தான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருக்க போறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. யாரு கார்த்திக்? இவளோட உட்பி. நாளைக்கு அவருக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம். மீனாட்சி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு கத்துற. கண்டிப்பா கார்த்தி அந்த மாதிரிலாம் பேசிருக்க மாட்டாரு. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? அவனை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்கல்ல? தியாகு அங்கிள் கூட தான் வந்திருந்தாரு. வேணும்னா அவர்கிட்ட போன் பண்ணி கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு அவரே சொல்லுவார். வீடா இது? பெத்த பொண்ணைய நம்ப மாட்டேங்கிறீங்க. மீனாட்சி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. பை த வே, இவதான் அபி. யூஎஸ்ல நான் ஒர்க் ஷாப் போகும்போது இவ என்னோட ஸ்டூடெண்ட். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். உன் கல்யாணத்துக்காக காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க மீனாட்சி. அபி, இவதான் மீனாட்சி, என் பொண்ணு. ஹாய். வணக்கம். என்ன பெத்ததுனால எனக்கு இவங்க அம்மா. ஐ மீன், ஷீ இஸ் மை பயாலஜிக்கல் மதர். அவ்வளவுதான்.
உண்மையிலே என்னோட ரியல் அம்மா இதோ இவங்க தான். ஏமீனா, கார்த்திக்கு உன்னை பிடிக்கலையா? ரொம்ப மட்டமா பேசுறதா சொல்ற. பிடிக்காம எப்படி கல்யாணத்துக்கு? அவன் ஒரு திமிரு பிடிச்சவன். அவனுக்கும் யாரையும் பிடிக்காது, அவனையும் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அதை விடுங்க. நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு இவங்க சொல்றாங்க. நீங்க யுஎஸ்ஆ இல்ல காஞ்சிபுரமா? நான் யுஎஸ்ல படிச்சேன், ஒர்க் பண்ணேன். படிப்பு முடிஞ்சதும் என் ஃபேமிலி கூட இங்க வந்துட்டேன். ஏன் அங்க வேலை எதுவும் கிடைக்கலையா? என்ன? அப்படிலாம் இல்ல. எங்க ஹாஸ்பிட்டல்லயே பெரிய ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. யூனோ ஆல்மோஸ்ட் $50,000. இவ தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. நான் கோர்ஸ் முடிச்சதும் அங்கேயே எனக்கு ஒரு 3 ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டே அங்கேயே யுஎஸ் சிட்டிசனா கூட மாறி இருக்கலாம். பட் எனக்கு அங்க பெருசா ஐடியாவும் இல்ல, பிடிக்கவும் இல்ல. அதனால ரிட்டர்ன் ஆயிட்டேன். 50K ஜாபா? ஐயோ இன்சேன். அவ்வளோ நல்ல ஜாப யாராச்சும் விட்டுட்டு வருவாங்களா? US டாலர்ஸ்ல 50Kனா எப்படியும் இந்தியன் மணில ஆல்மோஸ்ட் 40 lakhs வரும்ல? சோ வாட்? பணம் மட்டுமா வாழ்க்கை? அங்க பணம் இருக்கும், வசதி இருக்கும், சொத்து இருக்கும், சுகாதாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது மட்டுமே வாழ்க்கை இல்ல மீனாட்சி. இங்க நான் நிம்மதியா இருப்பேன், என்ன பிடிச்சவங்களோட, எனக்கு பிடிச்சவங்களோட, அவ்வளவுதான். You're really crazy. நல்ல மனுஷங்களோட இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைத்தியமா இருந்தா கூட தப்பில்ல. முக்கியமா எனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பத்துல இருக்கிற பாசம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பந்தம் பிடிக்கும். சோ தமிழ்நாடு, இங்க இருக்கிற குடும்ப அமைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் அமெரிக்காவையும் அங்க கிடைச்ச பணத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டேன். ஓகே? நிஜமாவே நீங்க கிரேசி தான் அபி. உங்களை மாதிரியே ஒரு பைத்தியம் இங்கேயும் இருக்கான். யாரது? என்ன இன்சல்ட் பண்ணான்னு சொன்னேன்ல, அந்த கார்த்திக் தான். அவனும் உங்களை மாதிரியே கூட்டு குடும்பம், பாசம், பந்தம், பன்னிக்குட்டின்னு எதையாச்சும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். மீனாட்சி, அவங்க இப்பதான் உனக்கு அறிமுகமே ஆயிருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படியா பேசுவ? நோ ப்ராப்ளம் ஆண்டி. அவங்க நினைச்சத பேசுறாங்க, அதுல தப்பில்ல. மறைச்சு வச்சாதானே தப்பு. பாத்தீங்களா அத்தை? ஐ லைக் யூ அபி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட யாருமே இருக்கிறது இல்ல. யூ நோ ஒன் திங், இந்த கார்த்திக் இருக்காரே, அவருக்கும் அமெரிக்கானா ரொம்ப அலர்ஜி. வேலை சம்பாத்தியம் எதுவா இருந்தாலும் அதை இங்க இருந்தே சம்பாதிக்கணும்னு சொல்லுவாரு. அவங்க குடும்பமும் கூட்டு குடும்பம் தான். நீங்க அந்த ஃபேமிலியில பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். You know, that's why I'm reluctant, அபி. எனக்கு இந்த மாதிரி கூட்டு குடும்பம், மொத்த சமையல், these nonsense எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இவங்க அந்த மாதிரி வீட்ல என் பொண்ணை தள்ளி விட பாக்குறாங்க. மேம், தப்பு மேம். கூட்டு குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பாதுகாப்பை நீங்க இன்னும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்திலே பெஸ்ட் வாழ்க்கை முறைனா கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை தான். யுஎஸ்ல கம்யூனிட்டி லிவிங்னு நிறைய இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்ன? இதே கூட்டு குடும்பம் தான். யுஎஸ்ல லண்டன்லன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்தியால 1000 வருஷமா இது இருக்குன்னா நம்ம யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஃபேண்டாஸ்டிக். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ இப்ப பேசின பத்தியா, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ லைக் யுவர் தாட் ப்ராசஸ். தேங்க் யூ சார். சரி, காஃபி போடுறேன், வாங்க. வாமா, வாங்க வாங்க அண்ணி. வாங்க அபி. தேனி ராஜா 101, சங்கரா 102, பாலசுப்ரமணியம் 15, மஞ்ச தேங்காய் 5, அது இல்லாம 11 தேங்காய். நீ எடுத்து வச்ச எல்லாமே இருக்கு. நான் முதல்ல செக் பண்ணிட்டேன். வேணும்னா நீங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு முறை செக் பண்ணிக்கிறீங்களா? மலர் கல்யாணத்துல செம்ம வசூல் தான் இல்ல சித்தப்பா? ஆமாடா சிவா. டேய் சிவா, என்ன பாத்தியா? சலங்கப்பட்டி விஸ்வநாத பட்டயம் கட்டுற வழியில சொக்கநாதன் ராமநாதன் மகன் நாகநாதன் குடும்ப வழியில ரூபாய் 11.
ஒரு எழுத்துக்கு 1 ரூபான்னு வச்சா கூட 50 ரூபாய்க்கு மேல எழுதி இருக்கணுமே. இம்புட்டு நீளமா பேர் எழுதிவிட்டு வெறும் 11. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்பா. அண்ணே அதுல பாரு, குடும்பத்தோட வந்து மொய் எழுதிட்டு வேற போயிருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா பார்வதி? அண்ணே தெரியலையேண்ணே. தெரியாதா? டேய், உனக்குமா யாருன்னு தெரியல? உங்க அம்மாவோட சின்னையா மகன் உத்தமபுரம் நாகு, அவன் தான்டா. அட ஆமா, நம்ம நாகு மாமா. அம்மா ஐயோ, நாகு மாமாவா? டேய் சிரிக்காத சிரிக்காத, வாய் மூடு. ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்க உறவை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. ஐயா, இந்த கையில நோட்டை வச்சிருக்கீங்களா, அதை பிரிச்சு பாருங்க. பார்வதி சடங்குக்கு என்ன எழுதி இருக்காங்கன்னு. எல்லாம் உங்க வகைராதான். தாய் மாமா வகைரான்னு வெடக்கோழியும் ஒரு வெங்காய முட்டையும் எழுதினவங்க தான். நான் ஏதாவது சொல்லிட போறேன். ஆமா கூல்மா. ஆமாண்ணே, மொயில போய் கோழி வெங்காயம் முட்டையுமா எழுதி வச்சாங்கல்ல. வெங்காயம்னா என்ன தொக்கா? அதை வச்சு நம்ம வீட்டுல 6 மாசம் வெங்காய சாம்பார் வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டோம்ல. ஆமா ஆமா சாப்பிட்டோம். அதை விடுங்க, இந்த தியாகு பையன் நம்ம மலர் கல்யாணத்துல 10 பேர் அழைச்சிட்டு வந்தான்ல. அடாடாடா, என்ன அளப்பற, என்ன மாலை. அடாடாடா. சரி, வந்தவன் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து மாலை போடுவான்னு பார்த்தா அம்புட்டு பேரு என்னமோ மெடல் குத்துற மாதிரி இவன் கழுத்துல மாலையை போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அண்ணா அவங்க அப்படித்தானே, சின்ன சின்ன விவசாயம் பண்றவங்க. அப்புறம் நீண்ணே, நம்ம ஆபீசர் வீட்டு கல்யாணம் ஆசை ஆசையா வந்தாங்க. அப்படி இப்படிதான் இருக்க செய்வாங்க. அதனால என்ன? யாரு நீங்க? ஆபீசரு சிரிச்சுக்கிறேன். டேய், எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அயன் பண்ண சட்டையை போட்டுக்கிட்டு சேர்ல உட்காந்து யாரு கையெழுத்து போட்டாலும் அவங்க எல்லாருமே ஆபீசர் தான்டா. நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா? டேய் வாசு, அதெல்லாம் பரவாயில்ல விடுடா. ஏதோ ஃப்ரெண்டுங்க, இவன் மேல உள்ள மரியாதையில இதெல்லாம் செஞ்சானுங்க. ஆனா அதுல சில பேர் குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்தானுங்கல்ல, அதுதான் தப்பு. தியாகு, அதே போல பழக்க வழக்கத்தெல்லாம் ஆபீஸோட வச்சுக்கணும். குடும்பத்தோட விசேஷத்துல சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சிருப்போம். அங்க குடிச்சிட்டு வந்து ஆடிட்டு இருக்கிறதா ரொம்ப தப்புடா. சொன்னேன்னு கேட்கல, என்ன செய்ய முடியும்? இந்த தடவை அதே போல குடிச்சிட்டு வந்து ஆடுறவன் எவனையும் ஒருத்தனை கூட கூப்பிட்றாத. ஏன், உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனையும் கூப்பிடாத கல்யாணத்துக்கு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய் கார்த்தி, என்னடா நீ கல்யாண மாப்பிள்ள திருப்பூட்டத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாதுன்னு உனக்கு சொன்னேனா இல்லையா? நீ என்னடானா கடைசி நேரம் வரைக்கும் ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. யுவர் ஆனர், குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி நடந்ததை என்னன்னு கேட்டுட்டு பேசுங்க யுவர் ஆனர். நான் வேணா நான் சொல்றேன். கல்யாண மாப்பிள்ள பெரியப்பா மாதிரி முகம் பளிச்சுன்னு இருக்கணும்னு இதோ சித்தப்பா தான் என் கையை பிடிச்சு இழுத்துட்டு போனாரு. அதான் போனேன். கடைசியில ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு கார்த்தி? சொல்லு, என்ன நடந்துச்சு? சம்பவம் கல்யாணி, பெரிய சம்பவம். வழக்கம் போல மீனாட்சிக்கும் நம்ம ஆளுக்கும் மூட்டிக்குச்சு. ஏப்பா, கல்யாணத்தன்னைக்கு முத நாள் கூட பியூட்டி பார்லர் போனா கூட அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு தான் வருவியா? ஐயோ பெரியப்பா, நீங்க ஏதோ நான் அவளை எங்க பார்த்தாலும் சண்டை போடணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிற மாதிரி சொல்றீங்க. அந்த தினேஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுல, அதை பத்தி நானும் சித்தப்பாவும் பேசிக்கிட்டே போனோம் பார்லருக்குள்ள.
கத்திரிக்கோலை எடுத்து குத்த வந்தது, கல்லால எடுத்து அடிக்க வந்தது, அத்தனை செஞ்சது அவ. கடைசியில மன்னிப்பு கேட்டது நானு. ஆனா பழி ஏன் மேல. என்ன குடும்ப சரவணன் இது? ஏண்டா இப்படியே சர்வ சதா காலமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்த போறீங்க? எல்லாம் என் புள்ள பார்த்து பதமா நடந்துக்குவான். கல்யாணம் முடிஞ்ச வருஷம் நீங்க போடாத சண்டையா? ஐயோ ஏய், பிள்ளைங்களா இருக்கிறப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்பா விசாலம், அது நமக்கு அறியாத வயசு, ஏதோ தெரியாம சண்டை போட்டுட்டோம். இப்ப கார்த்தி மட்டும் என்ன கிழவ நாயா கல்யாணம் பண்ணிக்கிறான்? வந்துட்டாரு என் பிள்ளைக்கு நியாயம் சொல்ல. கார்த்தி, தியாகு, மண்டபத்துக்கு கிளம்புற நேரமாச்சு. 2 பேரும் போய் குளிச்சுட்டு கிளம்புற வழியை பாருங்க, போங்க. பெரியமா, நான் காலையிலே குளிச்சிட்டேன். நானும் தான் நீ காலையிலே குளிச்சிட்டேன். போறப்பதான் குளிச்சிருந்தாதான் என்ன? பியூட்டி பார்லருக்கு போனீங்கல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சலூனுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான். போங்கடா, போய் குளிச்சிட்டு வாங்கன்னா வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சித்தப்பா, இந்த பியூட்டி பார்லர் போற விஷயம் எல்லாம் காலையில வச்சுக்கிட்டா என்னவா? இப்ப பாரு, மறுபடியும் என்ன குளிக்க வைக்கிறேன். இந்த லட்சணத்துல வந்தது வராததுமா என்ன போட்டு வர கொடுக்குற. விஷம் 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 சித்தப்பா நீ. டேய், என்னப்பா 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? போங்கப்பா, போய் குளிங்க. போறோம் பெரியமா. நீங்க எல்லாம் இந்த நோட் புக் எல்லாம் மூடி வைங்க. நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு நாம கிளம்பணும். தம்பி, வேன் வந்துருச்சா? வந்துருச்சு நீ. டிரைவர் வாசல்ல வண்டியை நிறுத்தி தொடச்சிட்டு இருக்காரு. சரி சரி, இந்த லக்கேஜ் எல்லாம் தியாகுவையும் சிவாவையும் வச்சுக்கிட்டு வண்டியில ஏத்த வேண்டியது உங்க பொறுப்பு. கல்யாணி, நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு போக வேண்டிய துணிமணி எல்லாம் எல்லாரும் எடுத்து வச்சிட்டோமான்னு பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அங்க வந்து அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. சரிக்கா. அண்ணி, மாலை, பூவு, ஐயர் கேட்ட யாக சாமான்லாம் என்னோட பொறுப்பு அண்ணி. எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன் நீ. அதெல்லாமும் வண்டியில தான் ஏத்தணும். போங்க, நேரமாகுதுல, சீக்கிரம் போய் ஏத்துங்க. சிவா, போட போய் வேலையை பாரு. மனசரி கல்யாணம், இந்த பேக் எல்லாம் எடுத்துக்கங்கம்மா, எதையும் மறந்துடாதீங்க. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏ பார்வதி, நீ என்ன இப்படி ஒரு பழைய புடவை கட்டிக்கிட்டு என்னமோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன என்னம்மா, என்னாச்சு? அண்ணி, நான் வேணா காலையில முகூர்த்த நேரத்துக்கு வந்துட்டு திரும்பிடவா? என்னம்மா பார்வதி, நம்ம கார்த்தி கல்யாணம் இல்லையா? நம்ம எல்லாரும் தானே ஓடி ஆடி வேலை செய்யணும். அதுக்கு இல்ல, முத நாளே வந்துட்டா நிறைய பேரு வந்து என்கிட்ட நேரடியாவே உன் மருமக பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, உனக்கு கல்யாணம் எப்பன்னு கேட்டு மனசை புண்படுத்துறாங்க அண்ணி. ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அதான் முகூர்த்த நேரத்துக்கு வந்துட்டு திரும்பிட்டா அந்த வேதனைய அனுபவிக்க வேண்டாம்ல. பார்வதி, கல்யாணம் பண்றதுன்னு யாரு கேட்டாலும் எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டுக்கன்னு சொல்லி அனுப்புமா. கேட்கறவங்கள நான் பாத்துக்கிறேன். அண்ணே, பொம்பளை பிள்ளைங்களை பத்தி இந்த சமூகத்தில் உள்ளவங்களுக்கு என்னமா கவலை? பொம்பளை பிள்ளைங்க தனியா இருந்தா அது பெரிய பாவம்னு அவளை துரத்தி 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 டார்ச்சர் பண்றாங்கம்மா. ஒரு நாளும் இந்த ஊர் வாயை அடக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. இவ படுற வேதனையில பாதிய நானும் அனுபவிக்கிறேனே. நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி ஒத்தையில உட்கார வைப்பியான்னு அத்தனை பேரும் என்ன கேட்டு கொல்றாங்களே. எல்லாம் தலை விதி. பிறக்கிறப்பே வாங்கிட்டு வந்த வாரம் தினமும் படுக்க போறப்ப எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தான் படுக்கிறேன். 1000 சாமியில ஒரு சாமினாச்சு கண்ணை திறக்காதான்னு நான் நம்பினேன். எப்படியும் பார்வதி வாழ்க்கை நல்லா ஆயிடும்னு நான் நம்புறேன். மடி பார்வதி, ஒரு நாள் கூட நம்ம நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஊர்ல உள்ளவங்களாம் பேசுவாங்க, நம்ம முடங்கிட்டா வாழ்நாள் முழுக்க நம்ம வீட்டில் முடங்கி தான் கிடக்கணும். யாரு கேள்வி கேட்டாலும் எவ கேள்வி கேட்டாலும் கவலையே படாத. எங்க அண்ணன் பார்த்து பாரு, எங்க அண்ணன்ட்ட போய் பேசிக்கணும்னு சொல்லிட்டு தலை நிமிர்ந்து நடந்துவாமா. அதாமா உனக்கு நல்லது. சரிண்ணே, நான் போய் மண்டபத்துக்கு கிளம்புறேன். வரேன் அண்ணி.
கடவுளே, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பா. பாத்தியா, நீ என்னை இப்படி முறைச்சு முறைச்சு பார்க்குறப்பெல்லாம் அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு லவ் எகிரிக்கிட்டு வருது. இது மட்டும்தான் இப்ப குறைச்சல். என்ன, நீ வேதாளம் இல்லை, ஆனா அடிக்கடி முருங்கை ஏறும்போது தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப என்ன உன் பிரச்சனை? என்னங்க இது, இப்படி வேலைக்கார மாதிரி மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு? உங்களை தவிர யாராச்சும் இந்த வீட்ல மூட்டை தூக்குறாங்களா? உங்களை விட சின்ன பையன் சிவா, அவன் உங்களை விட டீசென்டான வேலை பாக்குறான். இப்படி மட்டமான வேலை செய்யறதுக்கு மட்டும் நீங்க வேணுமா? எதுமா மட்டமான வேலை? எல்லாமே நம்ம வீட்டு வேலைதாம்மா. மணமாலையை தூக்கிட்டு போனாலும் தேங்காய் மூட்டையை தூக்கிட்டு போனாலும் எல்லாமே நம்ம வீட்டு வேலையா இல்லையா? இதை செய்யறதுல என்ன கேவலம் இருக்கு? இந்த வேலையை நீ என்ன அப்படி மட்டமா பாக்குற? உங்களுக்கு எதுவுமே இல்ல, ஆனா எனக்கு இருக்குதே. இங்க பாரு, ஒண்ணு அம்பியாரு இல்ல அந்நியனாரு. இப்படி நீ படக்கு படக்குன்னு மாறி மாறி பேசினா எனக்கு எதுவுமே புரியாது. நீ தானே எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லார் காலையும் போய் ஆமா, விழுந்த. விழுந்த அந்த நேரத்து நன்றி கடன், அதுக்காக விழுந்த. இப்படி மாடு மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா அதை பார்த்து என்ன ரசிக்க சொல்றீங்களா? இத பாரு கல்யாணி, நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. போதும், நீங்க சொல்ற சப்பக்கட்டெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சுங்க. ஏன் நம்ம சைடுல கல்யாண வீட்ல யாரும் குடிச்சிட்டு வந்தது இல்லையா? அதென்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்றது? நீங்க செய்யற வேலை மட்டும் வேணும், ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். இதெல்லாம் என்னங்க நியாயம்? அவனுங்கெல்லாம் இங்க டைனிங் ஹால்ல வச்சு. ஆமா, வாமிட் பண்ணாங்கதான், இல்லன்னு சொல்லல. அத க்ளீன் பண்ணி விட்டா போது. அதுக்காக உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், சிவா ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரக்கூடாது. கல்யாணி, நான் சிவா கார்த்தி நாங்க எல்லாரும் ஒண்ணு கிடையாது. நாம இந்த வீட்டுல பெரிய மனுஷங்க, நமக்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நாம உணர்ந்து நடக்க வேண்டியது நம்மளோட கடமைமா. ஆமா, பொல்லாத கடமை, மூட்டை தூக்குற கடமை. என்னங்க, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துலயாவது நல்ல அழுக்கில்லாத வெள்ளை வேட்டிய கட்டிக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு மீசைய முறுக்கி கம்பீரமா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் மாதிரி நில்லுங்களேன். அவ்வளவுதானே, நின்னுட்டா போச்சு. இப்ப நான் வேன்ல எல்லா லக்கேஜையும் ஏத்தணும், நீ கொஞ்சம் எடுத்தறியா? கல்லு, உன் வயசு காரணமாவா இல்ல உன் வீட்டு வளர்ப்பு காரணமாவா இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு எங்க அண்ணனை பத்தியும் தெரியல, நம்ம பொசிஷனை பத்தியும் கவலை இல்லை. போய் வேலையை பாரு. உங்களை மதிக்காதவங்க குணத்தை பத்தி உங்களுக்கு தாங்க புரியல. பழைய ஏன் மேல போடுறீங்களா? இங்க பாரு, இப்ப சண்டை போடுற நேரமா? முடிஞ்சா எல்லாரோட லக்கேஜையும் எடுத்துட்டு வா, முடியலையா அதையும் நானே எடுத்துக்கிறேன். இவ்வளவுதானே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். ஏங்க ஏங்க, ஹேய் ஏஞ்சல், இன்னுமா கிளம்பாம இருக்க? ஏன் நகை எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? இங்க பாருங்க. ஹேய், என்னாச்சு? இப்படி சவுண்ட் இருக்கு? எதுவும் கடிச்சிருச்சா என்ன? எனக்கு அலர்ஜி. அலர்ஜியா? இது என்ன புதுசா அலர்ஜி? கவரிங் நகை போட்டா எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆகும். அதையா நீ போட்டிருக்க? அதெல்லாம் போடாத நீ. என்ன சொல்லாது? அப்ப கவரிங் நகை போட முடியாதா? 10 செகண்ட் கூட நான் இந்த வளையல் போடல. அதுக்குள்ள பாருங்க, இன்னும் மத்த கவரிங் நகையை போட்டா
உடம்பு ஃபுல்லா தடிப்பு தடிப்பாகும், உடம்பெல்லாம் அரிச்சடிச்சு ஃபுல்லா பொண்ணாகும். என்னடி சொல்ற? நான் என்னங்க பண்றது? இருக்கிற தங்க நகை எல்லாம் வித்தாச்சு. இப்ப என்னால கவரிங் நகை போட முடியல. அவங்க முன்னாடி நான் எப்படி வெறுங்காலத்தோட போய் நிக்கிறது? இது என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு? என்ன பண்றது இப்போ? வேற ஏதாவது அக்சசரிஸ் வச்சிருப்பல பிளாஸ்டிக்ல, அது எதையாவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? என்ன சொல்றீங்க நீங்க? 3 அத்தைங்களும் சும்மா விடுவாங்களா? அத்தை நகை இருக்கு, பிளாஸ்டிக்க போட்டு எதுக்கு வந்தேன்னு என்ன கொண்டு போட்டுருவாங்க. பேசாம நகை போட்டாலே அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிடலாமா? இத்தனை நாளா நான் நகை போட்டுட்டு தானே இருந்தேன். அப்ப வராத அலர்ஜி இப்ப எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஒருவேளை அப்படி நான் போய் சொன்னேன்னா இனிமே இந்த லைஃப்ல அவங்க முன்னாடி நகையை போட்டுக்க முடியாது. அப்படியே போட்டுக்கிட்டாலும் இப்ப அலர்ஜி வரலன்னு கேட்பாங்கல்ல. இப்ப என்ன செய்யறது? ஏதாவது ஒரு ஐடியா கொடு ப்ளீஸ். வேற வழி இல்ல. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேன்.